ஆராதிக்கிற தேவன் அவர் அசாதாரணமானவர். வேதம் சொல்லுகிறது, அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்டாக இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர், பின்னணியாய் இருக்கிறவர் ஆண்டவர். நம்ம முன்னாடி வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்ன ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அப்போது சில நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டு எதுவுமே இருக்காது. பின்னாடி உங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, நீங்கள் இந்த இடத்துல வர்றதுக்கு உங்களுக்கு பின்னணி என்ன இருக்குது, உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பின்னணி இல்லை, பேக்ரவுண்டு இல்லை. இந்த உலகத்தில் ரொம்ப முதலிடம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பின்னணி யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய ஃபீல்டு இருக்குது பாருங்கள். இந்த ஃபீல்டுலெல்லாம் யார் திரும்ப 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 வர்றாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பின்னணி இருக்கிறவங்க தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு. யாராவது ஒருத்தரை தெரிஞ்சிருக்கணும், ஒரு அரசியல்வாதியை தெரிஞ்சிருக்கணும், ஒரு அதிகாரியை தெரிஞ்சிருக்கணும். இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. அவர் தான் என்ன சேர்த்து விட்டார், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு பின்னணி இருக்கிறார், நமக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. அதை நாம் ஆராதிக்கிற கர்த்தர். யாருக்கெல்லாம் பின்னணி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. ஆனால் அது முதல்ல நமக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் தெரியாது. நமக்கு பின்னணியாய், நமக்கு பக்கபலமா, நமக்கு பின்னாடி இருக்கிற ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நான் உனக்கு பின்னாடி இருக்கிறேன்னு எல்லாருக்கும் முன்னாடியும் காமிச்சிக்க மாட்டார். இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம், சரி நமக்கு பின்னணியாக இருக்கிறவங்க அடாவடித்தனமாக உடனே ஏதாவது பண்ணி நமக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், இல்லைன்னா நமக்காக சண்டை போடணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் பின்னாடி இருக்கிறவர் எப்படி இருப்பார்னா, ரொம்ப சைலண்டாகவே இருப்பார். நான் யாருடைய வாழ்க்கையில் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால், ஈசாக்குனுடைய வாழ்க்கையில் இதை ரொம்ப நான் கண்டுபிடிச்சேன். பாருங்க, அவனை பகைச்சு ஒதுக்கி, நீ எங்களை விட்டு போயிரு, நீ எங்களை விட்டு போயிரு, நீ நீ எங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, கேராரூர் மேய்ப்பர் இந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்களாம். அப்போ அது மேலே இருக்கிறவங்க சின்ன ஆட்களை விட்டு இவனோட ஃபைட் பண்ணுறாங்க. போய் ஃபைட் பண்ணுங்கப்பா. ஏன் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அவனுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அப்போ ஏசேக்கில் அவன் சரி சத்தம் போடுறாங்க, திட்டுறாங்க. உடனே அங்கேருந்து பாருங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறான். அவனை யாராவது ஒருத்தர் நான் உனக்கு வர்றேன்ப்பா, என்ன நீ இந்த ஊருக்கு வந்த உடனே உங்கள் அப்பா உன்னுடைய சொத்து தானே, இவங்க என்ன பிரச்சனை பண்ணுறதுக்கு இருக்குது, வா போகலாம், இப்போ என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பர்சன் அவருக்கு இல்லை, யாருமே இல்லை. அவர் உடனே சித்தனாவுக்கு போகிறாரு. சித்தனாவுக்கு போய் அங்கேயும் வாக்குவாதம் பண்ணும்போது அங்கேயும் அவருக்காக பேக்ரவுண்ட் யாருமே இல்லை. நீங்கள் ஈசாக்குனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சின்ன வயதிலிருந்தே வாயில்லாத பூச்சி அப்படின்னா யாரை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், ஈசாக்கை தான் சொல்ல முடியும். தன்னுடைய தகப்பனார் அந்த பலி செலுத்துவதற்காக அங்கே படுக்க வைக்கிறாரு பாருங்க. அப்போவே கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் பக்கத்தில் ஆயிடுச்சு, 14 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. 14 வயசுக்கு மேலே இருக்கிற பையன் அவங்க அப்பா பிடிச்சா திணறிட்டு இருக்கிற அளவுக்கு பலன் இருக்குது. அதுவும் நம்ம சாதாரண, இப்போ பாருங்கள், நான் இன்னைக்கு எனக்கு 41 வயசு, என் மகனுக்கு இன்னைக்கு ஒரு 14 வயசு ஆகுது. 14 வயசு ஆகுற என் பையனை நான் பிடிக்கணும்னா யோசித்தான் பிடிக்கணும். ஏன்னா அவன் திமிர்னா, அவன் திணறான் அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் யோசித்தான் பண்ணணும். ஏன்னா அவனுடைய பலத்துக்கு முன்னாடி நான் நிற்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஈசாக்கு 14 இயர்ஸ், இவங்க அப்பா எத்தனை வயசு? நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா அவர் ரொம்ப ஏஜ்டாகி தாடியெல்லாம் நரைச்சு போய் 100 வயசு, 100 இயர்ஸ். அப்போ 100 வயதான அந்த அப்பாவை எதிர்க்கிறதுக்கோ தள்ளி போடுறதுக்கோ, போப்பா நீ அப்படின்னு சொல்றதுக்கோ எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் இந்த ஈசாக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாயில்லாத பூச்சி. அமைதியாக கட்டுனாங்களா, கட்டியாச்சு. அப்பா ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்குறாரு, இறக்கமாக கேட்குறாரு. அப்பவும் அந்த அப்பா இறங்கவே இல்லை. சரி, அந்த ப்ராசஸ் முடிச்சு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது அவனுடைய வாழ்க்கையிலே இப்போ மிக முக்கியமான ஒரு நேரம். என்ன நேரம் அப்படின்னு சொன்னா,
மேரேஜ், கல்யாணம் பார்க்குற நேரம். சரி, அப்பா நமக்கு இப்படி தான் செஞ்சுட்டாரு. இப்போ கல்யாணம் பார்க்குற நேரத்தில் அவனை கூப்பிட்டு, மகன் இங்கே வாடா, நீ இந்த வேலைக்காரனை கூட போ, நீ போயிட்டு இந்த மாதிரி நம்ம ஊருக்கு போ, அங்கே உனக்கு என்ன பொண்ணு பிடிக்குதோ ஜோம் பண்ணி ஒரு பொண்ணை வரும்போது கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாலாவது அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கும். ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்றாரு, அதையும் சொல்லாம ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு நீ போய் பொண்ணை என்ன பண்ணிடு, கூட்டிட்டு வரு. நம்ம பசங்களா இருந்தா உடனே சண்டை போட மாட்டாங்க. என்ன நீங்க கூட்டி வர பொண்ணா நீங்க வேணா கல்யாணம் பண்ணிக்கிங்க, நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், அவர் யாரை கூட்டிட்டு வர்றாருன்னு என்ன தெரியும். ஆனா வேதம் சொல்லுது, தன்னுடைய அப்பாவை பார்த்து நான் போட்டுமா, என்ன அனுப்புறீங்களா, நான் எதுக்கும் ஒரு டைம் பார்த்துக்கிறேனே, கூட்டிட்டு வர சொல்லாதீங்க, போட்டோ வேணா பிடிச்சிட்டு வாங்க சொல்லுங்க, இந்த மாதிரி எதுவுமே சொல்லாம தன்னுடைய அந்த வேலைக்காரன் கூட்டிட்டு வர பொண்ணை அப்படியே ஏத்துக்கிட்டு அப்படியே ஃபேமிலியை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஈசாக்கு வந்து எந்த இடத்துலையும் ஒரு தைரியமா, ஒரு திடகாத்திரமா, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. பாருங்க, இப்ப ரெபேக்காள் வந்தாச்சு, அவருக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஒருத்தன் ஏசா, இன்னொருத்தன் யாக்கோபு. ஆனா ஏசாவா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எதனால பிடிச்சுன்னா, நான் ஒரு நினைக்கிறேன், நம்ம தான் இப்படி சோப்பலாங்கி மாதிரி இருந்துட்டோம், இல்ல நம்ம தான் இப்படி வந்து ஒரு வாது சூது இல்லாம இருந்துட்டோம், நமக்கு பிறந்த ஒரு புள்ள காட்டுக்கு போய் மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி வர்ற அளவுக்கு ஒரு பெரிய பராசாலியா இருக்கிறானே அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல, ஏசா மேல அவருக்கு ரொம்ப பாசம் அதிகமாயிருச்சு. ஆனா இப்ப ஏசாட்ட சொல்றாரு, நீ போய், அவருக்கு கண்ணு 2ம் தெரியல, உடனே நீ போய் வந்து நல்ல பதார்த்தம் கொண்டு வா, நான் அவனை பிளஸ் பண்றேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா குறுக்கால ஒரு சின்ன வேலையை பார்த்து இவனை தள்ளி விட்டுட்டு அவன் வர்றதுக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். நல்ல ஒரு வீட்டுக்காரரா இருந்தா அந்த அம்மாவை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, பிடிச்சி ரைன்னு விட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ எல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நான் தான் சொல்லி அனுப்பினேன் இல்லை அப்படின்னா எங்கிட்ட நீ கேட்க வேண்டியது தானே, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆசை வச்சிடலாம்ல அப்படின்னு எதுவுமே சொல்லாம அவங்க அம்மா வந்து திருப்பி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பையனை அவன் கொல்றதுக்கு பார்க்குறான், எப்படியாவது இந்த பையனை அனுப்பி விடணும்னு சொன்ன உடனே திருப்பி அவனை கூப்பிட்டு ஒரு ஜோம் பண்ணி ஆசீர்வச்சு, சரிப்பா நீ போயிட்டு வா, நீ நல்லாரு, நீங்க சண்டை போட்டு கிடக்காதீங்க. அப்போ இந்த ஈசாக்கு வந்து பிறந்தது இருந்தே. இன்னொன்னு, சாராய் ஒரு இடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் வெளியே தள்ளும், இவன் என்னுடைய குடும்பத்துல சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஏன், எதனால இருப்பதில்லை, எதனால இருப்பதில்லை? வேதம் சொல்லுது, இந்த ஈசாக்க இஸ்மவேல் எப்படி நினைச்சாரமா, இஸ்மவேல் வந்து ரொம்ப குறைவா நடத்துறாரு. இஸ்மவேல் வந்து ஈசாக்க பரியாசம் பண்றதை அவங்க அம்மா கண்டு, அப்ப பாருங்களேன், வீட்டில் பிறந்த அந்த அடிமையினுடைய பிள்ளை கூட இவரை என்ன பண்ணுது, அந்த இப்படி சத்தம் போடுற, அப்போ ஒரு வெகுளித்தனமா இருந்திருப்பாரு. ஆனா இவருக்கு பின்புலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரார் மேய்ப்பர் அந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணி அவனை துரத்தி விட்டு, ஏசேக்கிலிருந்து துரத்தி விட்டு, சித்னாவிலிருந்து துரத்தி விட்டு, ஆனா ரகபோத்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஒன்று சொல்றாங்க பாருங்க. எனக்கு இன்னைக்கு வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 26ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்துல வாசிக்கும் போது, நீ எடுக்க வேணாம், வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள், நீங்க 27 வாசிங்களேன், 27 வாசிக்கும் போது, அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நல்ல கைகளை தட்டி, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு பின்புலம் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, எனக்கு பேக்ரவுண்ட் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கு யார் பேக்ரவுண்ட் இருக்கா, நீங்க வெகுளியா இருக்கலாம், உங்களை எதிர்க்கும் போது எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம், உங்களுக்காக சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம், உங்களுக்காக வழக்காடுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நீர் கூட அமைதியா இருக்கிறீரே, ஆண்டவரே நீர் கூட சும்மா இருக்கிறீரே, ஆண்டவரே இவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணும்போதே அவன் வாய் மேல ஒன்று போட்டிருந்தீங்கன்னா, இவன் என் கூட சண்டை போடும்போதே நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தீங்கன்னா அவன் கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பான்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பொறுத்தவர உங்க கூட இருக்கிறதை எப்படி நிரூபிப்பாருன்னா, உங்க எதிரிட்ட போய் சண்டை போடுறதுல நிரூபிக்க மாட்டாரு, உங்க எதிரியினுடைய வாயில புண்ணு வர்றதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாரு.
என்ன பண்ணுவார் அப்படின்னா, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரா பிரதர்? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் அப்படின்றத எதிரியின் இடத்துல எப்படி நிரூபிப்பாருன்னா, சண்டை போட்டு அடிதடி வச்சில்ல, கர்த்தர் அவன் கண்ணுக்கு முன்னாடியே உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உங்களை அப்படியே உயர்த்த 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 சத்துரு கண்டுகொள்ளுவான். சத்துரு கண்டுகொள்ளுவான். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பேக்ரவுண்டு கர்த்தர் இருக்கிறார் என்று நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி, ஹல்லேலூயா. என்ன கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்ன விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேணும், நமக்கு வேணும். கர்த்தர் சில நேரத்தில் கர்த்தர் அப்படியே அனுமதிப்பார். இப்போ வேதத்தில் ஃபர்ஸ்ட் ரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவானை ஆண்டவர் அப்படியே அனுமதிச்சுட்டாரு. ஆண்டவர் ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல சண்டை போடக்கூடாதா? அந்த மாதிரி கல் எடுத்து எரிகிற அத்தனை கல்லையும் பஞ்சு மாதிரி ஆண்டவரால் மாற்ற முடியாதா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்போம். ஆனால் என்னன்னா, ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் அவருக்கு பின்னாடி இருக்கிறாரா? நம்ம பார்வைக்கு, சுத்தி இருக்கிறவங்க பார்வைக்கு ஆண்டவர் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் கீழே இல்லை, எங்க இருந்தார் தெரியுமா? மேலே இருந்து அவனை வரவேற்கிறதற்காக கர்த்தர் ரெடியா இருந்தார். ஆண்டவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, நீ இங்க இருக்கிறத விட நீ எங்க இருப்பா? நீ மேலே என் கூட வந்துரு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க இந்த 14வது நாள் நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு பேக்ரவுண்டு யாருமே இல்லைன்னாலும் எனக்கு பேக்ரவுண்டு என் தகப்பன் இருக்கிறார். என் உலக தகப்பன் இல்லை என்றாலும் என்னுடைய பரம தகப்பன் எனக்கு பேக்ரவுண்டா இருக்கிறார். எனக்கு உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் இல்லை என்றாலும் பரலோக தேவன் எனக்கு பின்னணியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்குள்ள போகும்போது லாபான் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவனை கேட்கறதுக்கு யாருமே, சொல்லுங்களேன், என்ன பிரச்சனையோட வந்திருக்கிறாரு யாக்கோபு? லாபானுடைய வீட்டிலே யாக்கோபு என்ன பிரச்சனையோட வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிட்டான். இப்போ அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, ஒரு பெரிய அருவாவை தீட்டி வச்சுட்டு, வா மகனே, நீ வந்தேன்னா உன்னை நான் என்ன பண்ணிடுவேன், உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். நீ இப்ப வரமாட்ட, ஆனா அம்மா அப்பா 2 பேரும் மண்டையை போடுற ஒரு நாள் கண்டிப்பா நீ அடக்கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவ, நீ வருவ. வர்ற அன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன், நான் போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு அருவாவை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் அவன் வீட்டுல. இப்போ மாமனார் வீட்டுல வந்த உடனே மாமனாருக்கு என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, இவன் இனி எங்க போக முடியாது, சொல்லுங்க, அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அதனால இந்த லாபான் இவனை இவ்வளவு இதுவா நடத்துறதுக்கு காரணம் அப்படி என்னன்னா, இவனை கேட்கறதுக்கு யார் இருக்கா? உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா? உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா? செய், 7 வருஷம் வேலை செய். 7 வருஷம் வேலை செஞ்சு முடிச்சோன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்மளா இருந்தா விடுவோமா? சொல்லுங்களேன். குடும்பக்காரங்க மொத்த பேரும் போய் நிக்க மாட்டோம். பொண்ணையும் கூட்டி காலையில் கூட்டு போய் நிற்க வச்சுட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கிற, 7 வருஷம் என் பிள்ளை உன் வீட்டில் இந்த பொண்ணுக்காக உழைச்சி நீ என்னடா ஆளை மாற்றி கொடுத்துருக்குற அப்படின்னு. ஆனால் அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்ததை, இந்த பொண்ணை மாற்றி கொடுத்ததை யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா? சொல்லுங்க. இவன் ஈஸியா சொல்லிட்டார். லாபான் என்ன சொல்றாரு? லாபான், சரி 7 வருஷம் அந்த பொண்ணுக்காக வேலை செய்த, இந்த பொண்ணுக்காக இன்னொரு அப்படியே என்னமோ அவனுக்கு 7 வருஷம்ன்றது சும்மா, இவருக்கு 7 வருஷம் 7 நாள் மாதிரி இருந்தது உண்மைதான். ஆனா லாபானுக்கு எப்படி இருக்கலாம்? செய் அப்படின்னு ஒண்ணுமே யோசிக்கல. செய், இன்னொரு 7 வருஷம் என் கூட இரு. எவ்வளவு, யாருமே இல்லை, யாருமே இல்லை, யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 10 முறை சம்பளத்தை ஏமாத்துறாரு. இரவில் ஏதாவது ஆடு திருடா, இரவில் ஏதாவது களவாண்டு போச்சு அப்படின்னா அதை இவருக்கு கொடுக்குறாரு. காலையில் ஏதாவது திருடிட்டு போச்சுன்னா அதை இவர் கொடுக்குறாரு. இப்படியே அவ்வளவு சித்திரவதை. என்ன அப்படின்னு சொன்னா, கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனா ஒரே ஒரு இடத்துல யாக்கோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இத பாருங்க,
என்னை இவ்வளவு தூரம் யாருமே இல்லைன்னு நினைச்சு நீங்க என்ன ட்ரீட் பண்ணீங்க, என்னை எவ்வளவோ பிரச்சனை பண்ணீங்க, என்னை எவ்வளவோ ஏமாத்துனீங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு ஆடு மாடுகள் எல்லாம் பெருகி இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய அப்பாவுக்கு ஒரு தேவன் இருக்கிறார்ல, என்னுடைய தகப்பனுடைய தேவன் என்னோடு இராமற் போயினால். நீங்க ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுது, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். கைகளை நன்றாய் தட்டி, முழு பலத்தோடு கைகளை தட்டி, முழு பலத்தோடு கைகளை தட்டி, என் கூட ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், என்னோடு இருக்கிறதுனால தான் நீ என்ன வெறுமையா அனுப்பவே முடியல. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற. அப்போ லாபான் 7 வருஷம் வேலை செய்யணும்னு சொல்லும்போது நம்ம பாணிபடி எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, உடனே கர்த்தர் இறங்கி நின்று, மகனே என்ன செய்கிறாய், என் மகனை எப்படி இப்படி நடத்தலாம், நீ இப்படி ஏமாற்றலாமா அப்படின்னு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அப்படித்தானே எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவர் எப்படி இருந்தாரு? ரொம்ப சைலண்டா இருந்தாரு. ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருந்தாரு. ஆண்டவர் ஒண்ணுமே யோசிக்கல. ஆனா அதே நேரத்துல இவனை எவ்வளவுதான் அடிமைப்படுத்தினாலும், இவனை எவ்வளவுதான் புடுங்கினாலும், ஆனா வெறுங்கையாய் வெறும் கோலும் கையுமாய் போன அவனை கர்த்தர் அவங்க மத்தியிலே ஒரு டெஸ்ட் கொடுத்து, அந்த டெஸ்ட்ல யாக்கோபை வின் பண்ண வச்சு கர்த்தர் அவனுக்கு திரளான பரிவாரங்களை கொடுக்கிறது உண்மையானால் நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே நாம் ஆராதிக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கும் செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு பின்னணி உண்டு, நமக்கு ஒரு பின்னணி உண்டு, எனக்கு ஒரு பின்னணி உண்டு. அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு ஒரு பின்னணி உண்டு, எனக்கு ஒரு பேக்ரவுண்டு உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு ஒரு பேக்ரவுண்டா இருப்பார், எனக்கு ஒரு பேக்ரவுண்டா இருப்பார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் இவர்களால் என்ன முடியும்னு கேட்பாங்க, இவங்களால என்ன முடியும்னு கேட்பாங்க. ஆண்டவர் சைலண்டா இருப்பார், ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருப்பார். ஆனா உங்களுக்கு ஏற்ற நேரம் என்று ஒன்று வரும். ஏற்ற நேரம் என்று உங்களுக்கு வரும்போது கர்த்தர் மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, என் பிள்ளைய யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னாலும் என் பிள்ளைய கேட்கறதுக்கு நான் இருக்கிறேன். என் பிள்ளைக்காக வழக்காடுவதற்கு நான் இருக்கிறேன். என் பிள்ளைக்காக நிற்பதற்கு நான் வருவேன். ஆமேன். நான் நம்புகிறேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை அநேகர் காண போகிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப கைய மேல உயர்த்தி சொல்லு, நீ சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். சத்தமா நீங்க சாதாரணமானவர். கத்தலரம் தனரே கத்தலரோ தனமோர கதலர் ரோத்தல போரலத்தே நமோர கதலரம ஓஷதலே ரதரரரம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எனக்கு பக்கபலமா இருக்கிறதற்காக நன்றியப்பா. எனக்கு பின்பலமா இருக்கிறதற்காக நன்றியப்பா. எனக்கு ஒரு பேக்ரவுண்டு உண்டு, என் பிள்ளைக்கு ஒரு பேக்ரவுண்டு உண்டு, என் குடும்பத்திற்கு ஒரு பேக்ரவுண்டு உண்டு, என்னை கேட்கறதுக்கு ஒருத்தர் உண்டு, எனக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்கு ஒருத்தர் உண்டு, எனக்காக சத்துருக்கள் வழக்காடுறதுக்கு ஒருத்தர் உண்டு. சொல்லி 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 கர்த்தரை ஆராதிச்சு நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி 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 நன்றியப்பா, நன்றி நன்றி நன்றி
நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர், நீங்க சாதாரணமானவர். கைகளை மேல உயர்த்தி எங்கள் தகப்பனே யெகோவா, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. முழு பலத்தோடு நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமா சொல்ல 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 அந்த மகிமை மகிமை மகிமை. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர், நீங்க சாதாரணமானவர் அல்ல. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்கு போட்டோ. கொடுத்து ஆராதிங்க பார்க்கலாம். ஆராதிக்க இந்த 14வது நாள் நீர் இறங்கி வாரும். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரா அந்த பிரசன்னம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் உயிரான இயேசு, உயிரோடு கலந்து, என் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கைகளை மேல உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அடுத்த நோட்டு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். கைகளை உயர்த்தி சத்தமா நீர் மாத்திரம். போதாண்டவரே, நீங்க போதாண்டவரே.
ஹalleluya. உம் தாழும் புகழால் சுகமானோ யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். இப்ப சொல்லுவோம், நீர் மாத்திரம் ராஜாவே, அந்தாவே, என் ரட்சகரே, என் ரட்சகரே. போதும், வேற ஒண்ணும் வேணாண்டவரே, நீங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரே. இந்த 100 நாட்களில் உங்களோட இருக்கிற உறவு மட்டும் எனக்கு புதுப்பிங்கப்பா. நீங்க எனக்கு வேணும்பா, நீங்க எனக்கு வேணும்பா, நீங்க எனக்கு வேணும்பா, நீங்க எனக்கு வேணும்பா, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். நீங்க என்னை விட்டு போகாதீங்கப்பா, என் கூட இருங்கப்பா. நீங்க எனக்கு போதும்பா, எனக்கு எல்லாரும் காட்டிலும் நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க போதும்பா. சத்தமா நீங்க சொல்ல 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 அவருடைய மகிமை இயேசுவே, நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. இப்ப சொல்லுவோம், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ். சத்தமா, நீரே என்றென்றும் போதும். இப்ப முழு பலத்தோட நீர்மா. Yes. Hallelujah. Hallelujah. Yes. Praise the Lord. அப்படியே உங்க சத்தம் உயரட்டும். ஆமென், ஆமென். Yes Lord, yes Lord. நீர் மாத்திரம் போதும். ஐயரே, ஹalleluya. ஒரு இத்தனை ஆண்டுகள் எம்மையும் தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். தேடினால் காணப்படுகிறீர், கூப்பிட்டால் அதில் தருகிறீர். அப்பா, தேடினால் காணப்படுகிறீர், கூப்பிட்டால் பதில் தருகிறீர். பேரின்பம் இது அன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதும் இல்லை. பேரின்பம் இது அன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதும். முடிஞ்சவங்க கைகளை மேல உயர்த்தி, இயேசு ராஜா, 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 இயேசு ராஜா.
ஷம் தோ நமஹரதிலரா. இந்த 14வது நாள் உம்முடைய மகிமை வந்திருக்கிறதற்காக, உம்முடைய பிரசன்னம் வந்திருக்கிறதற்காக இந்த வார்த்தையை உச்சரிக்க மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறதற்காக நன்றி அப்பா. ஓ இயேசு ராஜா, இயேசு. கைகளை தட்டி அந்த இயேசு ராஜா, கரங்களை தட்டி இயேசு ராஜா. இந்த 14வது நாள் அவர் பிரசன்னராய் இருக்கிறார். அவருடைய மகிமை பிரசன்னமாய் இருக்கிறது. ஓ அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு நேராய் வருகிறது. நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. உங்க பிரசன்னைகளை நடத்தினதற்காக நன்றி. உம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொண்டதற்காக நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம்.